ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் வச்சு அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ இந்த பிஸ்கட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நெய்யில் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 10-12 போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நமக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம பிஸ்கட் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பால் சேர்த்துக்கிறணும். பால் நீங்கள் சூடான பாலும் சேர்த்துக்கலாம், அதே போல் ஆற வச்ச பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கரையணும். நமக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிஸ்கட்டை பாலில் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம முந்திரி பருப்பு வறுத்தோம் பாருங்கள், அந்த கடாயிலேயே மீது இருக்கிற நெய்யில் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த பிஸ்கட் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்படியே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் இன்றைக்கி மில்க் பிக்கிஸ் 2 பாக்கெட் எடுத்திருந்தேன். அதுக்கு 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம பால் சேர்த்துருக்கிறனால நமக்கு ஸ்வீட் குறைஞ்சிரும், பிஸ்கட்டோட ஸ்வீட். அதனால் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அருமையான ஸ்வீட் ஹல்வா இது. டக்குன்னு நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட்லேயே நம்ம இந்த மாதிரி நெய்யெல்லாம் நம்ம எப்போயுமே வீட்டில் வச்சுருப்போம். நம்ம செஞ்சிடலாம் குயிக்காக. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நான் இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மறுபடிக்கும் கிண்டி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும், அல்வா நல்லா பந்து போல் திரண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு அருமையான ஒரு ஸ்வீட் பிஸ்கட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்புகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு பிஸ்கட் அல்வா ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும், சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. இப்போ நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். நல்ல ஒரு அருமையான பிஸ்கட் அல்வா சூப்பராக ரெடி ஆச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.